ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். அப்போது ஒரு வழியாக நான் இப்போ பிரான்ச்சுக்கு தான் போயிட்டுருக்கேன். டைம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 11:13 ஆச்சு, 11:13 ஆச்சு, 11:15 ஆச்சு கரெக்டாக. இப்போது நம்ம தான் ஹோப்ஸ் அந்த டைடல் பார்க்லேருந்து இப்படி போகிறோம். ஆனால் இந்த ரோட்டில் போக முடியாது. இப்போ நம்ம கொடிஷா கிரவுண்ட் வழியாக தான் போக போகிறோம். இந்த கேமரா ஃப்ரண்ட்டு வியூ மட்டும் எப்படி ஆஃப் ஆகும் தெரில. அப்புறம் இந்த மைக் பார்த்திங்கன்னா ஒர்க் ஆகுதா இல்லையான்னு கூட தெரியலங்க. இந்த நைட் வியூ எப்படி இருக்குன்னு தெரில இந்த கேமராவில். நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் எடுக்கிறேன் நைட்டில். அப்புறம் மோஸ்ட்லி யாருமே நைட் ட்ராவல்ஸ் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. இப்போல்லாம் நம்ம கோயம்புத்தூர் ரொம்ப மோசமாக போயிட்டுருக்குங்க. கோயம்புத்தூரில் சரியான மோசம். அதனால் ரேப்பெல்லாம் நடக்குது, அப்புறம் கொலை நடக்குது, திருட்டு எல்லாமே நடக்குதுங்க. நம்ம என்ன சொல்ல தான் முடியும். நம்ம தான் நம்மளை பாதுகாப்பாக வச்சுக்கணும். அதனால் எல்லோரும் சேஃபாக இருங்க. எங்கே போனாலும் போய் சீக்கிரம் வந்துடுங்க. முக்கியமாக லேடிஸ் மட்டும், கேர்ள்ஸ் எல்லாருமே நைட்டு வந்து போகிறத அவாய்ட் பண்ணிக்காங்க. மேக்ஸிமம் அந்த எமர்ஜென்சினா ஓகே, மற்றபடி நம்ம நைட்டு போக வேணாம். ஏன்னா இப்போல்லாம் கொஞ்சம் மோசமாகிக்கிட்டே வருது. இப்போ நம்ம கரெக்டாக இந்த ஜேஆர் மண்டபத்துக்கிட்ட தான் இருக்கோம். இந்த மேம்பாலம் தாங்க திறக்கப்பட்டது நேற்று முந்தானத்தான் நினைக்கிறேன் திறக்கப்பட்டதுங்க. நேற்று திறந்தாங்க, சரி முந்தானத்தான் நினைக்கிறேன் திறந்தாங்க. திறந்து பிரச்சனையாக போயிடுச்சு. கட்சிக்காரங்களாம் பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காங்க. பாருங்க, கொஞ்சம் மரம் அது இதெல்லாம் வச்சு கொஞ்சம் நல்லா இருக்கு பார்க்க. பெயிண்டிங்லாம் அடிச்சிருக்காங்க. அந்த சைடு அந்த கிரில் எல்லாம் வச்சுருக்காங்க. அது மாதிரி மரம் நல்லா வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்கு. அரவிந்த் ஹாஸ்பிட்டல். அரவிந்த் ஹாஸ்பிட்டலில் ஐ செக்கப்புக்கு வெறும் 20 ரூபா மட்டும்தானாங்க. 20 ரூபா மட்டும்தான். இதாங்க அப்புறம் அதே மாதிரி எல்லாரும் எங்கே போகிறதா இருந்தாலும் கொஞ்சம் சேஃபாக போங்க. சேஃபாக போயிட்டு சேஃபாக வாங்க. அதே மாதிரி பைக்கில் போகிறவங்கலாம் ஹெல்மெட் யூஸ் பண்ணிக்கோங்க. மஸ்ட்டாக ஹெல்மெட் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் காரில் போகிறவங்க சீட் பெல்ட் போட்டுக்கோங்க. பார்த்து சேஃபாக போயிட்டு வாங்க. நம்ம உயிரை நம்மளாம் பார்த்துக்கணும். நம்ம உயிரை நம்ம தாங்க பார்த்துக்கணும். அதனால் நம்ம தான் கவனமாக இருக்கணும் எல்லாத்துலேயுமே. பைக் ஓட்டுறதா இருந்தாலும் சரி, கார் ஓட்டுறதாலும் சரி, ஓவர் ஸ்பீடும் போகக்கூடாதுங்க. எங்கே செல்லும் இந்த பாதை யாரோ யாரோ அறிவா. இந்தாங்க பாலம் வந்துருச்சுங்க.
பாலம் அவினாசி, திருப்பூர், ஈரோடு, சேலம், பெங்களூர், சென்னை. தெரிஞ்சான்னு தெரில கேமராவில், ஆனால் முன்னாடியெல்லாம் கொஞ்சம் நல்லா பக்குவம் பண்ணியிருக்காங்க நீட்டாக. சரிங்க, நம்ம அப்படியே போகலாங்க. இப்போது டைம் என்னென்னா 11:22. நமக்கு இனி கரெக்டாக 10 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. யமஹா, வாவ், யமஹாங்கிறது சரியான பிராண்டு, அடிச்சிக்கவே முடியாது. மைலேஜுக்கு மைலேஜ், பர்ஃபார்மன்ஸு எல்லாமே நல்லா தரமாக வச்சுருக்காங்க. பாருங்க முன்னாடி எம்டி, நம்ம V4, அதே மாதிரி பிரேக்கிங் சிஸ்டம் எல்லாமே ஜம்முன்னு இருக்குங்க. அதே மாதிரி மைலேஜெலாம் நம்ம வண்டி ஒரு தடவை 61 கிட்ட கிடச்சிச்சுங்க. உண்மையாக சீரியஸாகவே 61 கிட்ட கிடச்சிச்சு நம்ம பிளைன்ஸில் ஓட்டும்போது. ஹில்ஸுக்கெல்லாம் போயிட்டோம்னா அப்படியே டவுன் ஆயிரும். 45-50 அந்த மாதிரி தான் கிடைக்கும். 45 தான். இப்போ பாருங்கள், எனக்கு 51ன்னு காமிக்குது. ஆனால் அது கரெக்டாக என்னன்னு தெரில. ஆனால் பெட்ரோல் அடித்து நான் கிலோமீட்டர் வைஸ் செக் பண்ணும்போது 61 கிட்ட காமிச்சிங்க. அதே மாதிரி நான் ஒரு தடவை மேட்டுப்பாளையம் மேட்டுப்பாளையம் போய் அன்னூர் வழியாக வரும்போது ஒரு விளாக் எடுத்தேன். ஆனால் அந்த விளாகு போகலான்னு நினச்சி வீடியோலாம் எடிட் பண்ணும்போது வாய்ஸ் கேட்குறேன், ஃபுல்லாக அந்த ஏர் பிளாஸ்ட் மட்டும்தான் வருது. ஏரோட காற்றோட சவுண்டு மட்டும்தான், நான் பேசுகிற சவுண்டு ஒன்று கூட இல்லை. இந்த வீடியோ எப்படி கேட்குறேன்னு தெரில, நானும் பார்க்குறேன். மேக்ஸிமம் முடிஞ்ச அளவு கிளியராக போட பார்க்குறேங்க. ஏன்னா மைக் எனக்கு ஒர்க் ஆகுதா என்னன்னே தெரில, செக் பண்ணி தான் பார்க்கணும். நான் இது வரைக்கும் செக் பண்ணதில்லை. டேரெக்டாக ஹெல்மெட் குள்ளே செட் பண்ணி கேமரா கனெக்ட் பண்ணிட்டேன் நான். யாராச்சும் விளாக் கிடக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா விளாகிங் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் டேரெக்டாக புதுசாக கோப்ரோக்கே போகாமல், புது கோப்ரோக்கு போகாமல் நீங்கள் செகண்ட் ஹேண்ட்ஸு அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ண பாருங்கள். செகண்ட்ஸ் கேமரா நீங்கள் வாங்கி அதுக்கப்புறம் ஒரு 15-20 ரூபா அந்த ரேஞ்சுக்குள்ளே கோப்ரோ கிடைக்கும். ஃபேஸ்புக், நான் என் கேமராவே நான் ஃபேஸ்புக்கில் தான் பார்த்தேன். ஃபேஸ்புக்கில் பார்த்து பை பண்ணேன். ஆனால் இந்த கோப்ரோ மேக்ஸிமம் 4 டைம்ஸ் தான் யூஸ் ஆனிச்சு. கோப்ரோ Black 9 5 டைம்ஸ் தான் யூஸ் பண்ணேன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்தேன். அதுக்கப்புறம் அந்த மைக்கோட அடாப்டரு, மைக்கு, எனக்கு எல்லாமே சேர்த்து 20K கிட்ட கொடுத்தாங்க. 20,000 ரூபாய்க்கு மொத்தமாக கொடுத்தாங்க. 20,000 ரூபா கொஞ்சம் கம்மி பண்ணாங்க, 19,500 ரூபா அந்த மாதிரி கொடுத்தாங்க எங்களுக்கு. அடாப்டரு, மைக்கு, அதோட ஆக்சரிஸு, ஸ்டிக்கு, கோப்ரோ, அப்புறம் அந்த ஊடன் கேஸு, அப்புறம் நார்மல் அந்த ரப்பர் கீழே வந்து அடிப்படாமல் இருக்கிறதுக்கு அதோட கேஸ் இருந்துச்சு. நிறையா இருந்துச்சுன்னா ஒர்த்தபுள் தான் எனக்கு அந்த அமௌண்ட்டுக்கு. ஆனால் என்னால் விளாக் எடுக்க முடியலங்க. எப்பயாச்சும் தான் போட முடியுது, ஏன்னா வேலை, அதே மாதிரி எனக்கு லீவும் கிடைக்கிறதில்ல. ஞாயிற்றுக்கிழமை எனக்கு வேலை, சனிக்கிழமை வேலை.
வருஷம் 365 நாளுமே நம்ம வேலையில் தாங்க இருக்கோம்.